இந்த இந்த வீடு வந்து மகா பெரியவா இந்த வீட்டுக்குள்ளே வந்து பாத பூஜை பண்ணியிருக்காவா. மகா பெரியவாளுக்கு பாத பூஜை பண்ணினாலாம். இந்த வீட்டுக்குள்ளே யாரையும் ஏறி வந்துதான், எப்படி வந்தது கூட தெரியாதான். இவ மாமனார் வந்து தாசில்தாராக இருந்தாராம். அப்போ மகா பெரியவா வரும்போது அவரை கூப்பிட்டு பாத பூஜை பண்ணாலாம். அப்புறம் இந்த படம் வந்து 300 வருஷம் பழமையான ஒரு படம். இந்த பெயிண்டிங் எப்படி பண்ணியிருக்கான்னா, பச்சை இலையில் அந்த காலத்தில் வந்து பச்சை இலையை வச்சு தான் இந்த பெயிண்டிங்கே பண்ணுவாளாம். ராமர் சீதை பாருங்களேன், பச்சை இலையை வச்சு பெயிண்டிங் பண்ணி அப்படியே இருக்குது பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது. கலர்லாம் கிடையாது, பச்சை இலையை வச்சு பெயிண்டிங் பண்ணது 300 வருஷம் ஆச்சு அந்த படம். இந்த வீடே பாருங்களேன் எவ்வளோ இந்த இடம்லாம் தாவாரம்னு சொல்லுவாங்க இதை. இவங்க வந்து இந்த வீடை இடிச்சே கட்டலையாம், அப்படியே வச்சுருக்காளாம், மெயின்டைன் பண்ணுறாளாம். ஏன்னா மகா பெரியவா பாதம் பட்ட இடம்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்காளாம். இவ இங்கே வந்து கும்பகோணம் சுவாமிமலை பக்கத்தில் 3வது கடை ஃப்ரேம் கடையெல்லாம் வச்சுருக்காவா. இந்த மாமி தான் அந்த மாமி. ஒரு நிமிஷம். ஹலோ சொல்லுங்க. ஹலோ. இந்த மாமி தான். இந்த வீடு வந்து 300 வருஷமாக இருக்கான். இவன் மாமனார் வந்து இந்த தாசில்தாராக இருந்தாராம். இந்த ஊர் தாசில்தாராக இருக்கும்போது மகா பெரியவா வந்திருக்கா. அதுக்கப்புறம் நீங்கள் வேறு என்னமோ சொன்னேன். அதான் எங்கள் மாமியாரோட தாத்தா வந்து மட்டப்பாறை வெங்கட்ராமையர்ன்ட்டு சுதந்திர வீரர். அவர் சுதந்திரத்துக்காக பாடுபட்டு நிறைய தடவை ஜெயிலுக்கெலாம் போயிட்டு வந்து இங்கே அவர் இருந்திருக்காரு. அந்த காலத்தில் எவ்வளோ பெரிய தியாகி இல்லையா. எங்கள் மாமியாருமே ரொம்ப தெய்வ பக்தி, ரொம்ப தெய்வ பக்தினா நம்மளுக்கு கெடுதல் பண்ணுறவாளுக்கு கூட நம்ம வந்து வாழ்த்து தான் சொல்லணுமே தவிர அவளை திட்டக்கூடாது, சாபம் வைக்கக்கூடாது. இதே தான் என்கிட்ட சொல்லிட்டு இருப்பாள். நம்ம வாழ்த்த அவள் மனசு மாறிடும், அவளோட கெட்ட எண்ணமும் போயிடும். நீ அதனால் வந்து கோபப்படாத, அவளை திட்டாத, என்னைக்காவது ஒரு நாள் அவள் மாறுவா இல்லையா அப்படின்னு அதே தான் சொல்லிட்டு இருப்பான். நம்ம புத்தாண்டுக்கு எவ்வளோ ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் இவங்க சொல்லியிருக்காங்கல்ல. நம்ம யாரையும் நம்ம கோச்சிக்க கூடாது, வாழ்த்த, அதாவது அவங்க எது சொன்னாலும் நம்ம சிரிச்சுட்டே வாழ்த்திட்டானா அவங்க மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனில். ஹாப்பி நியூ இயர் மாமி. தேங்க்யூ வெரி மச்.